இலவச மருத்துவ முகாம், இலவச கண் சிகிச்சை முகாம் என்று முகாம் நடத்துவார்கள். அதுபோல் கடவுளும் ஒரு முகாம் நடத்தினார். அதாவது கஷ்டப்படுவர்கள் அவருடைய பிரச்சனைக்கு ஒரு வரம் வாங்கி கொள்ளலாம் என்று. ஒரே ஒரு வரம் தான், அதுக்கு மேலே கேட்கக்கூடாது. அப்போ எல்லோரும் வந்திருந்தார்கள். அவர்களுக்கு உள்ள பிரச்சனையெல்லாம் கேட்டு அந்த வரத்தை வாங்கி கொண்டு சென்றார்கள். கடைசியாக ஒரு நாலு பேர் மட்டும் மிச்சம் இருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரே மாதிரி பிரச்சனை. யார்? அமெரிக்கன், ரஷ்யன், சைனா, இந்தியனில் குறிப்பாக தமிழன். இவங்க 4 பேருக்குமே ஒரே பிரச்சனை. முதல் பிரச்சனை ஏழ்மையில் வாடுபவர்கள். அன்றாட பிரச்சனையே அவர்களுக்கு சமாளிப்பதே ஒரு பெரும் பிரச்சனை. அடுத்தது தன்னுடைய மனைவிக்கு குருடு, கண்ணு தெரியாது. இந்த 4 பேருடைய மனைவிக்கு ஒரே மாதிரி பிரச்சனை 4 பேருக்கும். அடுத்து ஏழ்மையில் இருந்தார்கள், கண்ணு தெரியாது, அப்புறம் குழந்தை கிடையாது. 4 பேருக்குமே குழந்தை கிடையாது, ஒரே மாதிரி ப்ராப்ளம். அப்போ அதனால் கடவுள் ஒரு 4 பேரும் தனியாக நிறுத்தி வச்சுருந்தார், கடைசியில் இது பண்ணலான்னு. அப்போது முதல்ல அமெரிக்கனை கேட்டார், உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டார். ஒரு வரம் கேட்டுக்கலாம் பார்த்தான், யோசித்து பார்த்தான். சரி, இருக்கிற கொஞ்ச நாளில் மனைவியோட சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என் மனைவிக்கு கண் பார்வை வேண்டும் என்று கேட்டான். உடனே கடவுளை மனைவிக்கு கண் பார்வையை கொடுத்துட்டார், சந்தோஷமாக போயிட்டான். அடுத்தாப்புல ரஷ்யன் வந்தான். அவன் உனக்கு என்ன வேணும் அப்படின்னாரு. எனக்கு நம்ம நாட்டில் கொஞ்சம் ஜனத்தொகை கம்மியாக இருக்குது, அதனால் ஜனத்தொகை பெருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று வரம் கேட்டார். கடவுள் அதையும் கொடுத்து விட்டார். கடைசியில் சைனாக்காரன் வந்தான். நமக்கு ஜனத்தொகை எல்லாம் பிரச்சனை இல்லை, அதனால் நம்ம நாடு இன்னும் கொஞ்சம் செழிப்பாக வரணும், ஏற்கனவே இப்போ நல்லா செழிப்பாக வந்துட்டு, அதனால் எனக்கு நிறைய பொருள் வேண்டும், நல்ல பணம் வேண்டும் என்று கேட்டான். கடவுளும் அதையும் கொடுத்து விட்டார். கடைசியில் இந்தியாவில் உள்ளவன் தான், அதாவது தமிழ்நாட்டுக்காரன் வந்தான். மகனே, உனக்கு என்ன வர வேண்டும், ஒரு வரம் கேளு என்றால், ஐயா ஒரே ஒரு வரம் தான், என் மகன் தங்கத்தட்டில் சாப்பிடுவதை என் மனைவி பார்த்து ரசிக்க வேண்டும் என்றான். கடவுள் மயங்கி கீழே விழுந்துட்டார். என்னடா அத்தனை இதையும் ஒரு வரம் கேட்க சொன்னால் 3 வரத்தை கேட்டுட்டான். மனைவி கண்ணு தெரியணுமா, தங்கத்தட்டில் நல்லா வசதி வேணும், குழந்தை வேணுங்கிற இதை ஒரே வரத்தில் கேட்டான். ஆகா, இனிமேல் இந்த மாதிரி முகாம் நடத்துகிற இடத்துல தமிழ்நாட்டுக்காரனை உள்ளே விடாத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் அவர் அவனுடைய அறிவுத்திறமையும் ரொம்ப வாழ்த்தினார். தமிழன் என்றும் தமிழன் தான், அறிவு கூர்மையும் மதிநுட்பமும் நிறைந்த தமிழன் என்றென்றும் வாழ்க. தமிழன் தமிழன் தான். நன்றி, வணக்கம்.